எம்ஜிஆர் வந்தாருன்னா கூட்டம் இப்போ ஈசல் கூட்டம் மாதிரி வருமா? எங்கேருந்து வருதுன்னு தெரியாதான். ஈசல் புற்றுலேருந்து வந்த மாதிரி வருமா கூட்டம்? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பாருங்கள். அன்றைக்கு எம்ஜிஆரோட போகிற போது நாங்கள் பார்ப்போம், திடீர்னு போவோம் ஒரு ஊருக்குள்ளே, எங்கேருந்து தான் வருமோ தெரியாது கூட்டம். ஈசல் புத்து மாதிரி பெண்களோடு வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு காட்சி எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை. இன்றைக்கு அதே நிலை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். அதாவது எம்ஜிஆர் வரும்போது கூட்டம் புற்றீசல் மாதிரி வருமா, ஈசல் புத்துலேருந்து வர்ற மாதிரி வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கு தான் அந்த மாதிரி கூட்டம் வருது. முதல் சொன்னது ரைட்டு. ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரி கூட்டம் வர்றது இருந்தால் எதுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க? வயசான பொம்பளைங்களெல்லாம் பாவம், எதுக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க? கூட்டம் தானாக வருதுன்னா உங்கள் கருணாநிதிக்கே அந்த மாதிரி வந்தது இல்லையே. கருணாநிதி என்ன பண்ணுவார்? மாவட்ட செயலாளர் கூட்டம் வரலைன்னா பதவி விட்டு தூக்கிடுவார். இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்? ஐயோ பதவி போயிருமேன்னு ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வருவான். அப்படி தான் உங்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டுச்சே ஒழிய உங்களை பிடிச்சி இதுவரை கூட்டம் கூட்டினதாக தெரியலையே. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அந்த விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு தான் இப்படி புலம்புறாரு.